ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நிவின் காவேரி கிட்டே பேசிவிட்டு விஜயை பார்க்க போகிறாரு. நிவின் சொல்கிறாரு, என்னால் ஏற்பட்ட பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைக்கணும். என் லைஃப்பை கிளியர் பண்ணுறதுக்காக விஜய் லைஃப்பையும் காவேரி லைஃப்பையும் ஃபைல் பண்ணிட்டேன், நான் போயிட்டு பேசுகிறேன்ட்டு போகிறாரு. விஜய் கோவமாக பேசுகிறாரு. எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததே உன்னால தான். இப்போ நல்லவன் போல் எங்களை சேர்த்து வைக்க வந்துட்டியா? நீ வர தேவையில்ல. என் பொண்டாட்டி என்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். அவள் என்னை புரிஞ்சிக்கணும், நானும் அவளை புரிஞ்சிக்கணும். நாங்கள் லைஃப்பில் ஒன்றா இருந்துட்டோன்னு சொல்லியும் நீ இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டேன்ட்டு நிவினை பிடிச்சி திட்டுறாரு. நிவின் சொல்ல வரத காதுலேயே வாங்கலை விஜய் இன்னைக்கு. அப்படி இருந்தும் நிவின் சொல்கிறாரு, நீ வெண்ணிலா ஃபஸ்ட் லவர் எடுத்து அந்த வீட்டில் வச்சுக்கிட்டா எந்த பொண்ணால் ஏற்றுக்க முடியும்? நீ இந்த ஜென்மத்தில் சேர மாட்டேன் வெண்ணிலா வீட்டில் வச்சுருக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு போகிறாரு. இது உண்மைதான். விஜயும் இதை ஏற்றுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் லவர் இட்டாந்து வச்சுருந்தா எந்த பொண்ணு தான் ஏற்றுப்பா? கொஞ்சம் அடுத்தவங்க சொல்கிறத புரிஞ்சு வெண்ணிலாவை இனி நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புறத பாருங்கள் விஜய். அப்போ தான் உங்களுடைய லைஃபும் சரி இருக்கும். ஆனால் இந்த டைமில் காவேரி நான் இனி அம்மாவுக்காக வாயிறேன், என் வாழ்க்கை எப்போ சரியாகுதோ ஆகட்டும்னு போட்டோ வச்சுக்கின்னு அழகிறேன் அவங்க அப்பா ஃபோட்டோவை. நான் இனிமேல் தைரியமான பொண்ணாக இருக்கிறோன்னு. அதே காவேரியும் தைரியமாக இருந்தால், தைரியமான பொண்ணுன்னா அதில் மட்டும் இல்லை, புருஷனோட சேர்ந்து வாயத்துலேயும் தான் தைரியத்தை கொண்டாடணும், குடும்பத்துக்கிட்ட பேசுறதுலேயும் தைரியத்தை கொண்டாடணும். அதே போல் உள்ளே போயிட்டு யமுனா நர்மதா எல்லாரையும் எழுப்புறா டீ குடிக்க, ஸ்கூல் கிளம்புன்னு ஆயிட்டுமே விட்றேன்னு எல்லோரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. இப்போ தான் காவேரி ரொம்ப நடிக்கிறா. அதை அந்த குடும்பத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நல்லா வாழ்ந்துருந்தா புருஷன் கூடவும் சரி, குடும்பத்து கூடவும். ஆனால் இப்போ ஓவராக நடிக்க ஆரம்பிச்சிட்டா. இனி நடித்து அவள் வாழ்க்கையை அவள் கெடுத்துக்காத அளவுக்கு குடும்பம் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை பாய்.